அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கை ஆம்லேட் பண்ண போகிறோம். முருங்கை இலை ஆம்லேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க, மூட்டை இருக்கிற பாத்திரத்தில். அப்புறம் அது கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு உங்களுக்கு தேவை எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுங்க. அப்புறம் அது மிக்ஸ் பண்ணிங்க கொஞ்சம், ஏன்னா எல்லா இடத்துலையும் பிடிக்கிறதுக்கு வேண்டிட்டு. அது கூட நம்ம முருங்கை இலையை போடுறோம். ஃபஸ்ட்டு முருங்கை இலை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பிடி முருங்கை இலை எடுத்துக்கோங்க. அது போட்டு அது ஒன்று மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் முருங்கை இலை எவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு, எல்லாத்துக்கும் தெரியும் முருங்கை இலை எவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி உப்பு மிளகு எல்லாம் பிடிக்கிற மாதிரி மேலேயும் கீழேயுமா பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம முருங்கை இலையும் வெங்காயமும் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் முருங்கையில் தினம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை கூட இந்த வெங்காயம் முருங்கை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 3 முட்டைங்கிற 4 முட்டையும் எடுத்துக்கலாம். தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். பேன் நல்லா சூடானவருக்கு கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா ஆயில் காஞ்சவருக்கு இந்த மாதிரி ஊற்றி எல்லாம் ஊற்றி நல்லா ஃபுல்லாக பருத்தி விடுங்க. ரொம்ப ஹெல்தி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாம். இல்லாட்டி திருப்பி போட்டு எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை எக் எவ்வளோ நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுங்க. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துட்டு சூப்பராக எம்மியான பிரேக்ஃபாஸ்ட்டு நிமிஷ நேரத்தில் முடிஞ்சிடும். ரொம்ப நல்லது, ஹெல்தி வேறு. எல்லா வீட்டில் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். எல்லாருக்கும் லைக் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு நம்ம முருங்கை ஆம்லேட் ரெடி, சாப்பிட்ருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் வீட்டில் மஸ்ட் ட்ரை பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ரஹ்மிஸ் கிச்சன். டேக் கேர், பாய். இனி அடுத்த வீடியோட சந்திப்போம்.